இந்த ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் வந்து 3 மீட்டர் ரன்னிங் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். அந்த துணியை வந்து 4ஆக மடித்து போட்டுட்டு கீழ்ப்பகுதிக்கு எவ்வளோ வேணுமோ அதை வந்து அளவெடுத்து நான் அதை தனியாக கட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரெட்டையாக இருக்குது. இதை வந்து தனித்தனி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நம்ம கவுனோட மேல் பகுதிக்காக நான் ஒரு அளவு துணி வச்சு நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிட்டு போகிறேன். எப்பவுமே தைக்கிறதுக்கு 1/4 இன்ச் இல்லை 1/2 இன்ச்சு கேப் விட்டு அதுக்கப்புறமா மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்த உடனே நான் வந்து ஷோல்டர் பகுதியை வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கழுத்து பகுதிக்கு நான் கிராஸ் பீஸ் வச்சு எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இப்போ நம்ம வந்து கவுனோட கீழ்ப்பகுதி தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு தனித்தனி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதில் இருந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா,
சின்ன சின்ன ஃப்ளீட்ஸாக எடுக்கிற மடிப்பு வச்சு அதை தனியாக தைச்சி எடுத்துக்க போகிறேன். நம்ம மேல் பகுதி எவ்வளோ அகலம் இருக்கோ அந்த அகலத்துக்கு தகுந்த மாதிரி இது வந்து நம்ம சுருக்கு வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ்லாம் வைக்கிறதுக்கு நம்ம கையில் டக்குன்னு மடிக்க வராது. அதுக்கு நம்ம ஏதாவது இந்த மாதிரி சிஸ்ஸர் இல்லை ட்ரிம்மர் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளீட்ஸ்லாம் வச்சு மேல் பகுதிக்கு சமமாக இதையும் வந்து தைச்சி எடுத்துட்டேன். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ண பகுதியையும் நம்ம ஃப்ளீட்ஸ் வச்சு எடுத்த அந்த பகுதியையும் ரெண்டாக ஜாயின் பண்ணிக்க போகிறோம், இல்லை ஒன்றா ஜாயின் பண்ணிக்க போகிறோம். இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் இது ரயான் மெட்டீரியலுங்கிறதுனால கொஞ்சம் வழுக்கிட்டு போகும். அதனால நான் வந்து அங்கங்கே குண்டூசி குத்தி வச்சுட்டு தைக்க அந்த குண்டூசி எடுத்துகிட்டு அப்புறமா தைச்சிட்டே வந்துட்டுருக்கிறேன். இப்போ நம்ம மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் ஒன்றா ஜாயின் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து அந்த கவுனுடைய ஒரு அவுட்லுக் கிடச்சிரும். ஆனாலும் இன்னொரு மெயின் வேலை இருக்குது, அதுதான் வந்து சைடு ஃபுல்லாக ஜாயின் பண்ணுறது. அது நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ ஸ்லீவும் அட்டாச் பண்ணியாச்சு. ஸ்லீவும் அட்டாச் பண்ணதுலேருந்து கீழே வரைக்கும் ஒரே ஒரு தையல் நம்மளுக்கு வேணுங்கிற அளவு பார்த்து அடிச்சிட வேண்டியது தான். என்னோடய மிஷினில் வந்து ஓவர்லாக்கும் அடிச்சுக்கலாம். அதனால நான் வந்து அந்த இடுப்பு பகுதி ஜாயின் பண்ண உடனேயே நான் வந்து அதையும் ஓவர்லாக் அடிச்சிட்டேன். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான கவுன் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்டிச்சிங் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வரப்போகுது அண்ட் மேக் ஓவர் வீடியோஸும் வரப்போகுது. இட்ஸ் லைக் டியூட்டோரியல். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அண்ட் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், டிஃப்ரெண்ட்டான பிகினர்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேர் ஸ்டைலிங் வீடியோஸ் கூட வரப்போகுது நம்ம சேனலில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.